வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Xiaomi நிறுவனத்தின் Mi Band 2 ஃபிட்னஸ் ட்ராக்கர் டிவைஸை பற்றி. சமீபத்தில் வெளிவந்த இந்த டிவைஸ் அமேசான் மற்றும் mi.com வெப்சைட்டில் 2000 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த டிவைஸ் மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா, ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற டேட் அண்ட் டைம், ரெண்டாவது ஸ்டெப்ஸ் கவுண்ட், ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் அப்படிங்கிற கவுண்ட் ரீடிங், மூணாவதாக எவ்வளோ தூரம் நடக்கிறோம் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல், நாலாவதாக ஸ்லீப் மானிட்டர், ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஸ்லீப் மானிட்டர், நாலாவதாக ஹார்ட் ரேட், நம்மளோட இதய துடிப்பு எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற ரீடிங்கும் பார்க்கலாம். இதை நம்ம அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. மேலேயே நம்ம அந்த டிவைஸை பார்க்க முடியுது. உட்புறமாக தரணும்னா ரிஸ்ட்பேண்ட் உள்ள இருக்கு. அதுக்கு பக்கத்தில் USB டைப் சார்ஜர். ஸோ நம்ம ஏதோ ஒரு USB போர்ட்டில் ப்ளக் பண்ணி இந்த டிவைஸை சார்ஜ் பண்ண முடியும். கீழே மேனுவல் வச்சுருக்காங்க. இந்த டிவைஸை பிரித்து எடுக்கிறோம். இந்த டிவைஸ் மேலேயே LED ஸ்க்ரீன் இருக்கிறதுனால நம்ம டிஸ்பிளே நல்லாயிருக்கு. ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் வெளியில் சன்லைட்டில் இது கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது இந்த டிஸ்பிளே. இந்த பட்டன் பார்த்திங்கன்னா இது டச் பட்டன் தான். இதை ஹார்டாக ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. இதுக்கு பின்புறத்தில் ஹார்ட் ரேட் சென்சார் வச்சுருக்காங்க. இந்த டிவைஸை இப்போ நம்ம ரிஸ்ட்பேண்டில் பொருத்தி கையில் கட்டி பார்க்கலாம். இதில் ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கிறதுனால கையில் கொஞ்சம் இறுக்கமாக கட்டிக்கிறது நல்லது. இப்போ இந்த Mi Band 2வை எப்படி நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ணி இதை இன்னும் நல்லா யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு Mi Fit அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணாட்டா அதில் Mi Fitங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட நேம் கொடுத்துருங்க. மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பிறந்த வருஷத்தையும் மாதத்தையும் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நம்மளோட ஹைட் சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ என்னோடய நான் இதில் செலக்ட் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம வெயிட்,
அடுத்தது நம்ம எம்ஐ பேண்ட் டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுனால மேலே இருக்க எம்ஐ பேண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளூடூத் ஆன் பண்ணலைன்னா ஆன் பண்ணிக்கணும். இது ஆன் பண்ண அதே நேரத்தில் டிவைஸில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள். கனெக்ட் ஆகும்போது நம்ம டிவைஸ் வைப்ரேட் ஆகும். இப்போ நம்ம டிவைஸை நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பேஜில் பேட்ரி இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பர்சன்டேஜ் நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸ் இதில் போட்டேன். டைம் இதை ஆஃப் பண்ண முடியாது. ஸ்டெப்ஸ் கவுண்ட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். கலோரி மீட்டர், ஹார்ட் ரேட் மீட்டர், பேட்ரி பர்சன்டேஜ் இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையானது டிஸ்டன்ஸ் வேணாம், கலோரி வேணாம், டைம், ஹார்ட் ரேட், ரிமைனிங் பேட்ரி இது மூணையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்க ஃபிர்ம்வேரை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலிமா நம்ம சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம வியூ பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதில் டைம் மட்டும் இருக்கிறத டைம் ப்ளஸ் டேட் அது பார்க்குற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட் ஆகி முடிச்சிருச்சு. முதல்ல நமக்கு டைம் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ அப்டேட் ஆன பிறகு பார்க்கலாம் டைம் ப்ளஸ் டேட். இந்த டிவைஸை தொடர்ச்சியாக நான் 3 நாள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதோட டீட்டெயிலை இப்போ பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்போ தூங்க போகிறோம், எப்போ எந்திரிக்கிறோம், எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். கீழே வாரமாகவோ மாதமாகவோ நம்மளோட டீட்டெயிலை பார்க்க முடியும். அடுத்ததாக ஹார்ட் ரேட். ஸ்லீப் மானிட்டர் மாதிரி கிடையாது, தொடர்ச்சியாக ட்ராக் பண்ண முடியாது. அதனால் நம்ம எப்போல்லாம் நம்மளோட டிவைஸில் ஹார்ட் ரேட் செக் பண்ணுறோமோ அதோட டீட்டெயில் மட்டும் இதில் பதிவாகிருக்கும். ப்ரொஃபைல் போய்ட்டு Mi Band 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் லிஃப்ட் ரிஸ்ட் டு வியூ இன்ஃபோ அப்படிங்கிறது இருக்குது. இதை செலக்ட் பண்ணுற மூலமாக ஒரு தடவை நம்ம கையை உயர்த்தினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டிவைஸில் டிஸ்பிளே காட்டும். இந்த Mi Fit அப்ளிகேஷன் மூலமாக ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனுக்கும் நம்ம டிவைஸ் வைப்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம், அல்லது அலாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிவைஸை அன்லாக் பண்ணுறதுக்கும் இந்த டிவைஸில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அன்லாக் ஆகிற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். இன்கமிங் கால்ஸ் வர்றப்போ நம்ம டிவைஸ் வைப்ரேட் ஆகிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ஃபுல் டைம் சார்ஜ் பண்ணால் 15லேருந்து 20 தடவை வரைக்கும் நிற்கிது. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், அதனால் தண்ணி போடுங்கிற கவலை வேண்டியதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரப்போகிற நாட்களில் இன்னும் பல வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி.